எல்லா சாலைகளும் சட்டமன்ற தேர்தல் நோக்கி தமிழ்நாட்டு அரசியல் வானத்தை தேர்தல் மேகங்கள் சூழ்ந்திருக்கு. எல்லா கட்சிகளும் வேகமாக தேர்தல் நோக்கி முன்னேற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வழக்கமாக தேர்தல் நெருக்கத்தில் தான் கூட்டணிகள்லாம் பேசுவாங்க, உறுதியாகும். ஆனால் பிரதான அணிகளுடைய அடிப்படை அமைப்பு உருவாயிடுச்சு. திமுக கூட்டணி 2019, 21, 24 அப்படின்னு கோயிங் ஸ்டெடின்னு ஸ்ட்ராங்காக தொடருது. அதிமுக கூட கூட்டணியாக தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாங்கன்னு சொன்னவங்க பிஜேபியோட கூட்டணியை ரொம்ப முன்னதாகவே உறுதி செஞ்சுட்டாங்க. நிறைய பேசியிருக்கிறாங்கல்ல, இணக்கம் தேவையில்லை. அந்த இணக்கத்தையும் அந்த அணியில் நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறோம். இன்னும் விடை தெரிய வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. தேமுதிக இந்த பக்கம், பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பக்கம், டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் எப்படி அகாமடேட் ஆவாங்க, இதெல்லாம் தெரிய வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு. 4 முனை போட்டி அப்படிங்கிறது ஏறத்தாழ உறுதியாயிடுச்சு. ஒரு பக்கம் திமுக அணி, அதிமுக அணி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் அப்படின்னு இந்த 4 முனை போட்டியில் பிரதானமாக கூட்டணி வச்சிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அணி, அதிமுக அணி. திமுகவுடைய இந்தியா கூட்டணி, அதிமுகவுடைய என்டிஏ கூட்டணி. இதில் எது பலமான அணி அப்படிங்கிறது தான் இன்றைய மக்கள் மன்றம் விவாதிக்க போகுது. பலமான கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியே அப்படின்னு பேசுறதுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வர கோலாகல ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்த அதிமுக கூட்டணியும் ஏற்கனவே இருந்து வந்த என்டிஏவும் இணைந்து ஒரு புதிய என்டிஏ தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. அந்த அர்த்தத்தில் பார்த்தால் இப்போது இருக்கிற என்டிஏ என்பது கட்சிகளின் கூட்டணி அல்ல, கூட்டணிகளின் கூட்டணி என்பதை மறந்து விடாதீர்கள். அதுதான் இதனுடைய மிகப்பெரிய பலம். இரண்டாவது பலம் என்பது தமிழகம் முழுக்க வீசிக்கொண்டிருக்கிற ஒரு அதிருப்தி அலை. எல்லா நிலையிலும் இப்போ ஒரு சாதாரண சொத்து வரினா 5%, 10% உயர்வு இல்லை, 50%, 100%, 150% அப்படி உயர்வு. அதே போல் ஒவ்வொரு நாளும் பேசப்படுகிற செய்தி, ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக மாணவி மீதான ஒரு பாலியல் வன்புணர்வு குற்றச்சாட்டிலிருந்து ஆரம்பித்து அரக்கோணத்தில் இருக்கிற இளம்பெண் வரையிலும், அதே போல் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவிலிருந்து ஆரம்பித்து போதைப் பொருள் ஜாஃபர் சாதிக்கு வரையிலும், இப்படி ஒவ்வொன்றிலும், அதே போல் சக மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கிற பள்ளி மாணவர்கள் ஜாதி வெறி பிடித்து சக மாணவர்களை கத்தியால் குத்துகிற சம்பவத்தில் இருந்து அதில் தொடங்கி வேங்கை வயல் வரையிலும் இப்படி ஏராளமான ஒரு அதிருப்தி அலை ஒன்று வீசிக்கொண்டிருக்கிறது. அதனால் இந்த கூட்டணியில் சத்தம் இல்லாமல் இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பார்ட்னர் என்ன அப்படின்னா தமிழக மக்களுடைய அதிருப்தி வாக்குகள். ஈடிய சொல்ல புரியுங்களோன்னு நினச்சேன். இல்லை, அது கிளப்புகிற அது கிளப்புகிற அதிருப்தி அது தனி. அதற்கு பலியானவர்கள் நிறைய பேர் உண்டு. அமைச்சராக இருந்த ஒருவர் புழல் சிறையிலேயே 400 நாட்கள் இருந்த அவர் இன்னைக்கு அமைச்சரே கிடையாது. அதே போல அமைச்சராக இருந்த ஒருவரை கடைசியில் வேற வழியே இல்லாமல் இன்னொரு வீட்டுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறார். இத்தனைக்கு அவர்லாம் ரொம்ப மூத்த உறுப்பினர். முதல்ல கட்சி பதவி பறிப்பு, அதுக்கப்புறம் அமைச்சர் பதவி பறிப்பு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அதிருப்தி அலையை உருவாக்கி இருக்கிறது. இந்த அதிருப்தி அலை இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. அது விஜயினுடைய என்ட்ரி. விஜயினுடைய என்ட்ரி எப்படி அப்படின்னா, விஜய் வெளியில் இருந்தாலும் இந்த என்டிஏ கூட்டணிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவார். அது ரொம்ப முக்கியமானது. பி டீமா? எஸ், பி டீமா, சி டீமா, அது வி டீமா இருக்கலாம், வின் டீமா இருக்கலாம், வி டீமா இருக்கும். ரெட்டையிலே கண்ட்ரியே அது 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 வெற்றிக்கு அடையாளம், அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ விஜய் இப்போ நாங்கள் 234 தொகுதியில் மிகப்பெரிய அளவில் கருத்து கணிப்பு நடத்தியிருக்கோம். அதில் அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் அதுலேருந்து எங்களுக்கு நாங்கள் நிறைய ரிசீவ் பண்ணுறோம், நிறைய நாலேஜ் கிடைக்குது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், 2019க்கு பிறகு முதன்முறையாக சிறுபான்மையினர் வாக்குகள் 2ஆக உடைகின்றன. என்னன்னா, முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல இன்டாக்ட் அப்படியே டிஎம்கேக்கு முஸ்லீம்ஸ் ஓட்டு போகுது. ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிற இடத்தில் பெருமளவு வாக்குகளை ஜோசப் விஜய் பெறுகிறார். இதை மறந்து விடாதீர்கள். கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல அவருக்கு ஓட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்த விதமாக ஓட்டு பிரிவது யாருக்கு நஷ்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, விஜய் பெறுகிற வாக்குகளில் ஒரு கணிசமான அளவுக்கு பெண்களுடைய வாக்குகள் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தாய் குலத்தினுடைய ஓட்டை வளைத்து போடுவதில் டிஎம்கே வெற்றி பெற்றிருக்கிறது என்று கருதப்படுகிற ஒரு காலம்.
இல்லை, அது குறிப்பாக தாய் குலத்துக்கான பல்வேறு ஸ்கீம்ஸ், மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் தந்து கிட்டத்தட்ட அந்த மகளிருடைய வாக்குகளை பெற்றுவிட்டோம் என்று நினைக்கிற போது சராசரியாக எல்லா தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட 20% வரைக்கும் பெண்களின் வாக்குகளை விஜய் பெறுகிறார். இந்த வாக்குகளை விஜய் பெறவில்லை என்றால் அது அநேகமாக பெரும்பான்மையான வாக்குகள் டிஎம்கேக்கு போயிருக்க வேண்டிய வாக்குகள். அதை தாண்டி ரொம்ப முக்கியமானது எஸ்சி எஸ்டி, இந்த பட்டியல் சமூகத்தவர்கள், பழங்குடியினர் ஓட்ட பெருமளவு விஜய் இருக்கிறார். இது திருமாவளவன் அவர்களுக்கு நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிற மெசேஜ். அண்ணன் என்டிஏவுக்கு பேசுவார்னு பார்த்தா விஜய்க்கு நான் சொல்றேன். அதை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். விஜய் வெளியே இருந்தாலும் இந்த கூட்டணியில் இருக்கிற மாதிரி. சரி, விஜயை பற்றி ஏன் பேசுகிறேங்கிறத சொல்கிறேன். ஒருவேளை இந்த தேர்தல் நடப்பதற்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் விஜய் கூட்டணிக்குள் என்டிஏவுக்குள் வந்தாலும் வரலாம். அந்த யூகம் உண்டு. அதற்கான பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறது. விஜய்க்கு யார் மதியுரைஞர்களாக ஆலோசகர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் ரொம்ப ரீசெண்டாக இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் ஹிண்ட் பண்ணாங்க. நாங்கள் பிஜேபி கூட்டணிக்கு வரமாட்டோம்னு விஜய் எப்போதாவது சொல்லியிருக்கிறார் அப்படின்னு. அதோடு மட்டும் இல்லை, இன்னொன்னு சொல்கிறேன், கொள்கை சொல்லிட்டாரு. எப்போதாவது அது ரைட்டு. ஆனால் எப்போதாவது அதிமுக எதிர்த்து அவர் பேசியிருக்காரா? எப்போதாவது அதிமுக எதிர்த்து அவர் பேசினது உண்டா? விஜய்க்கு மட்டும் இன்னைக்கு சராசரியாக ஒரு இப்போ இருக்க கருத்து கணிப்பின்படி சொல்கிறேன், டபுள் டிஜிட்டுக்கு மேலே போகுதுங்க. இப்போ விஜய் வெளியே இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் ஓட்டை பிரிப்பார். அது வெளியில் இருந்து என்டிஏவுக்கு செய்யக்கூடிய சேவகம். உள்ளுக்குள்ளே வந்தார்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, 2011 ஏடிஎம்கேக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சோ அந்த ரிசல்ட் கிடைக்கும். இன்னொன்று, நீங்கள் தயவுசெய்து இந்த மக்களவை தேர்தலில் ஜெயிச்சதை வச்சுட்டு தயவுசெய்து கற்பனை பண்ணிக்காதீங்க. மக்களவை தேர்தலுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2009 மக்களவை தேர்தல் டிஎம்கே கூட்டணி 27 தொகுதிகளில் ஜெயிக்கிறது. ஏடிஎம்கே வெறும் 12 இடங்களில் ஜெயிக்கிறது. ஆனால் 2011 டிஎம்கே எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமரவில்லை. விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவரானார். ரொம்ப ரீசன்ட் உதாரணம் மகாராஷ்டிராவை நீங்கள் எடுத்துக்கோங்க. மகாராஷ்டிராவில் மக்களவை தேர்தலில் ஒரு ரிசல்ட்டு, ஆனால் மாநில சட்டப்பேரவை தேர்தல் கம்ப்ளீட்டாக அதே கூட்டணியில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ரிசல்ட் மாறி வருகிறது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை இங்கே சுட்டி காட்டும். இவிஎம்னு சொல்கிறாங்க கொஞ்சம் ரைட்டு. அதே இவிஎம் வச்சு தானே டிஎம்கே இங்கே வந்தது. டிஎம்கே இன்னும் சொல்லப்போனால் டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு திமுக நடத்திய மாநில தேர்தல் ஆணையம் நடத்திய உள்ளாட்சி தேர்தலே திமுக இவிஎம் மூலம் நடத்தியது. அதனால உங்களையும் என்னையும் காட்டிலும் இவிஎம் மேலே டிஎம்கேக்கு ரொம்ப அதிக மரியாதை உண்டு, மதிப்பு உண்டு. அதை மறந்துடாதீங்க. அண்மை காலமாக எல்லா மாநிலத்திலுமே ஒரு போக்கு ஒன்று நிகழ்கிறது. அது என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக தெலுங்கானாவில் எலெக்ஷன் முடியுது. தெலுங்கானாவில் எலெக்ஷன் முடிஞ்சால் ஏற்கனவே ஆட்சி செய்த சந்திரசேகர் ராவுக்கு எதிராக நெகட்டிவ் ஸ்விங்கு 10.52%. அதாவது அவர் முன்னால் என்ன வாக்குகள் பெற்றாரோ அதை காட்டிலும் 10.5% குறைகிறார். அதே போல் ஆந்திரத்தில் தேர்தல் முடிகிறது. ஜெகன்மோகன் அவர் 10.58% வாக்குகள் குறைகிறது. அதே போல் நீங்கள் ஆம் ஆத்மி எடுத்துக்கோங்க, டெல்லியில் எக்ஸாக்டாக 10% நெகட்டிவ் ஸ்விங். ஸோ தொடர்ந்து மாநில கட்சிகள் மீதான அதிருப்தி, அந்த அதிருப்தி எல்லா இடத்துலையுமே எபவ் 10% மேலே போகுது எதிர்த்து போட்டியிடுறவங்களுக்கு எதிராக. இது இந்தியா முழுக்க ஒரு போக்காக இருக்கிறது. மாநில கட்சிகள் அதே நேரத்தில் ஒரு விதிவிலக்கு இருக்குது. பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் கிட்டத்தட்ட ப்ரோ இன்கம்பன்சிவே மோர் தென் 5% இருக்குது. மாநில கட்சிகள் ஆளக்கூடிய பல்வேறு இடங்களில் இந்த மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இதற்கு விதிவிலக்காக தமிழ்நாடு இருக்கும் என்று தோன்றவில்லை. மீண்டும் ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு நான் விடைபெற ஆசைப்படுகிறேன். அது என்ன அப்படின்னா, எப்படி அது நடக்காத பற்றி எப்படி பேச முடியும்? இந்த தேர்தலில் நடக்கவே போகிறதில்ல. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழக தேர்தல் வரலாற்றில் திமுக தொடர்ச்சியாக 2வது முறை ஆட்சியை பிடித்ததே கிடையாது. இந்த முறையும் பிடிக்காது, இது உறுதி. இப்போ நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோங்க. ரிசல்ட் வர்றப்போ ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.